Hi dear students, welcome to Way to Career Stick YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பேராமெடிக்கல் கோர்சஸ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அந்த யூனிஃபார்ம் கோட் என்னது, எந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாஸ் அணுகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ கேட்டிருந்தாங்க. அவருக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதில் பட் டீட்டெயிலாக நான் சொல்லலை, பேசிக்காக சொன்னேன். பேராமெடிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு மனிதனுடைய உயிர் சார்ந்து படிக்கிற படிப்பு. அதனால நம்ம அதை கிளியராக நம்ம கவனிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதால் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால லீவ் மேக்ஸிமம் போடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அட்டண்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. மேக்ஸிமம் காலேஜஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாமுக்கு. ஒரு சில காலேஜஸ் மேபி அலோவ் பண்ணலாம், எல்லா காலேஜஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க, பிரின்சிபல்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சிவியர் கண்டிஷன் மெடிக்கல் லீவ் அப்படின்னா இப்போ என்னால் உடம்பு முடியல, எனக்கு ஒரு மைனர் சர்ஜரி இருக்குது அப்படின்னு முடியாத தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஏதாச்சும் அர்ஜென்ட் லீவுனா கண்டிப்பாக எடுக்கலாம். மெடிக்கல் லீவுனா நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் எடுக்கலாம். அது உங்களுடைய ஹெல்த் டாக்டருடைய சர்டிஃபிகேட்டோடைய நீங்கள் மெடிக்கல் லீவ் அப்படிங்கிறத எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இஎஸ்ஐ 3 காலேஜஸ்க்குமே பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் கோடு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் இப்போ கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தாலும் சரி, இஎஸ்ஐ காலேஜஸாக இருந்தாலும் சரி, எல்லா காலேஜுக்குமே தனித்தனி ட்ரெஸ் கோடு இருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னால் எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்குமே ஒரே ட்ரெஸ் கோடு இருக்கணும்னு கிடையாது. அந்தந்த டீன் அண்ட் பிரின்சிபல்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் ட்ரெஸ் கோடும் மாறும். அதுவும் எல்லா கோர்ஸுமே ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டோன்னா எம்பிபிஎஸ் இருப்பாங்க, பிடிஎஸ் இருப்பாங்க, மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும், நர்சிங் இருக்கும், பிஃபார்ம் இருக்கும், பிஎம்எல்டி இருக்கும், அப்படி நிறைய கோர்சஸ் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் கோட் கொடுப்பாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் ஃபஸ்ட் இயருக்கு இந்த சிம்பிள், செகண்ட் இயருக்கு இந்த சிம்பிள், தேர்ட் இயர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள். ஒரு சில காலேஜஸில் ஐடென்டி கார்டு டேக் மாற்றி கொடுப்பாங்க, ஒரு சில காலேஜில் யூனிஃபார்மே மாற்றி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்கள் இந்த யூனிஃபார்ம் போடுங்க, இன்டர்ன்ஷிப்புக்கு இந்த யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இஎஸ்ஐ எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் அப்படிங்கிறது மஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஐடென்டி கார்டு அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஐடென்டி கார்டு கொடுக்காம விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த காலேஜ் கேம்பஸில் போகணுன்னாலே ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது மஸ்ட். ஏன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க, நிறைய பேஷண்ட்ஸு, அப்படி ஒரு குரூஷியலான அப்படி ஒரு இடத்துல போகும்போது, அதாவது அஃபிஷியலான ஹாஸ்பிட்டல் பிளாக், அப்படி உங்களுடைய காலேஜ் பிளாக்லாம் போகணுன்னா ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது மஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அடையாளம் காண்றதுக்காக ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அடுத்து ஒயிட் கோட் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். பேராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும், பேராமெடிக்கல் எல்லா கோர்ஸஸுமே பொறுத்த வரைக்கும் ஒயிட் கோட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸஸுமே ஒயிட் கோட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒயிட் கோட் போட்டுட்டு லேபில் எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கோர்சஸுக்கு ஃபுல் டைம் போடுற மாதிரி இருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டல் டியூட்டி, லேப் ஒர்க்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி கிளாஸில் இருக்கும்போது ஒயிட் கோட் போடுறதும் போடாததும் ஒரு சில காலேஜஸ் உங்கள் விஷா கொடுத்துருவாங்க. இல்லைனா அவங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. லேபில் மட்டும் போட்டால் போதும், கிளாஸில் போட வேண்டாம் அப்படிங்கிற ரூல்ஸஸும் இருக்கும். அதனால் ஒயிட் கோட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது ஒயிட் கோட் மேக்ஸிமம் எல்லா மெடிக்கல் ஃபீல்டு ஸ்டூடெண்ட்ஸுமே போட்டிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நர்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த பிளட் ப்ரெஷர் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸுக்கும் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். மற்றபடி எம்பிபிஎஸ் டாக்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் எப்போவுமே ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் யாரும் திட்ட போகிறதும் கிடையாது. அது மேண்டிட்டரியும் கிடையாது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆடியாலஜி கோர்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டெதஸ்கோப்புக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ நியூட்ரிஷன் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை ஒரு வேளை வரலாம். ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஒரு சில நேரங்களில் வரும். அதே மாதிரி நர்சிங்க்கு யூஸ் பண்ணுற தேவை ஒரு சில நேரங்களில் வரும். அதே மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி இந்த படிக்கிறவங்களுக்கு ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுற தேவை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வராது. இதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுடைய நிலைமையை பொறுத்து அந்த ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டாமா, அடுத்து ஒரு சில கோர்ஸஸுடைய இதை பொறுத்து அந்த ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறத அந்தந்த காலேஜஸுடைய நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முடிவு பண்ணும். மேக்ஸிமம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்ஸஸுக்குமே ஒயிட் கோட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் எந்த கோர்ஸ்க்கு ஒயிட் கோட் கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 99% ஒயிட் கோட் கொடுத்துருவாங்க. ஒரு சில கோர்சஸை தவிர
மற்ற கோர்சஸ்க்கு எல்லாமே ஒயிட் கோட் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜஸில் எல்லா காலேஜஸ்லுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் இன்சைட் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஹாஸ்டலர்ஸ் இருந்தீங்கன்னா ஹாஸ்டல்லே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, அது அலோவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock மேக்ஸிமம் எல்லா காலேஜஸும் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 to 4:15 இல்லைனா 4:30 வரைக்கும் காலேஜஸ் போகலாம். கவர்மெண்ட் காலேஜ் டைம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லியாக சொல்ல முடியாது, ஒவ்வொரு காலேஜை பொறுத்தும் கவர்மெண்ட் காலேஜ் மாறலாம். செல்ஃப் ஃபைனான்சிங்கை பொறுத்த வரைக்கும் 9 o'clockலேருந்து 4:30 இல்லைனா 4 o'clock மேக்ஸிமம் முடிஞ்சிடும். இதுதான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோட டைம். அதனால் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக பழகிடும், சிலபஸ்க்கும் அடாப்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஓரியன்ட் டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே நம்மளுடைய புதிய சேனல் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதாவது வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ் டீட்டெயிலான சிலபஸ், டூரியேஷன், எக்ஸாம் எலிஜிபிலிட்டி, அட்டண்டன்ஸ் டீட்டெயில், டோட்டல் ஒர்க்கிங் டே அப்படிங்கிற ஃபுல் அனலைசிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக நோட்ஸ் எடுத்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.